நட்ட கல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே 4 புஷ்பம் சாத்தியே நட்ட கல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மூணு மூணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையிலே நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையிலே அறியுமோ சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவைதான் அறியுமோ கரிசுவைதான் அறியுமோ நட்டக்கல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மூணமானன்று சொல்லும் மந்திரம் ஏதட சட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையிலே சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவைதான் அறியுமோ. இது சிவவாக்கியனாருடைய பாடல். அவர் ஒரு புரட்சியாளர். ஏன்னா அவருடைய பாடலில் நட்ட கல் தெய்வம் என்று, அதாவது ஒரு கல்லை நம்ம நட்டிட்டு 4 புஷ்பத்தை அதை கொண்டு போயிட்டு நம்ம அதை என்ன பண்ணுறோம், சுற்றி வரோம், மனமனமனு ஏதோ மந்திரத்தை சொல்கிறோம். அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதாவது மனமும் உள்ளமும், அதாவது நம்ம மதின்னா மூளையும் மனசும் உடலும் அனைத்தும் ஒன்றோடு ஈடுபட்டு இருந்தால் தான் அந்த மந்திரத்திற்கு சக்தி உண்டு. ஆனால் பெரும்பாலானவங்க என்ன செய்வாங்கன்னா, பக்கத்து வீட்டு கதையும் எதிர் வீட்டு கதையும் பேசிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா அப்புறம் என்னாச்சு அவள் வீட்டில் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த புஷ்பத்தை போடுறது, ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் சிறப்பாக நட்டக்கல்லும் பேசுமோ. நீ அடுத்தவங்ககிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்க, ஆனால் அந்த கல் பேசுமா? அது நாதன் உள் இருக்கையிலே. எங்கே இருக்கா நாதன் என்றால் இறைவன். அந்த இறைவன் எப்படி இருக்கான்றதை தான் அவர் சொல்ல வராங்க. சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை, அதாவது சுடுகின்ற சட்டிக்கு உள்ளே இருக்கிற அந்த கறின்னா காய்கறிகள், அதை எப்படி இருக்கோ ருசி அறியுமா? அறியாது. ஆனால் அதுதான் சமைச்சு கொடுக்குது. சட்டி இல்லைன்னா காய்கறியை நம்ம சமைக்க முடியாது. அதை தான் இங்கே நட்டக்கல் சொல்கிறார் அவர். நம்ம தெய்வத்தை வணங்குகின்ற பொழுது உள்ளும் மனமும் இணைந்து இறைவனை வணங்க வேண்டும். ஏதோ ஒன்று நானும் வணங்கிட்டு வரேன், நானும் கோயிலுக்கு போனேன், நானும் 10 முறை சாமியை சுற்றினேன் அப்படின்ற சொல்கிறதுல கிடையாது. அந்த தெய்வம் எங்கே இருக்குன்னா உன்னுடைய மனதுக்குள்ளேயே இருக்குது. அதை விட்டுட்டு வெளியே போய் தேடாத. உன்னுடைய மனம் இதயத்துக்குள்ளேயே அழகாக பீடம் போட்டு உட்கார்ந்துட்டுருக்காரு, அங்கே போய் தேடு. அந்த மந்திரத்தை அங்கே